குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் உடல் கூற்று வண்ணம் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்து. மடமாது அப்படின்னா இளமையான பெண், விந்து அப்படின்னா சுக்கிலம். விதி கூட்டுவதால் ஓர் இளமை வாய்ந்த பெண்ணும் ஓர் இளைஞனும் கூடி இன்பமான சுகத்தை கொடுத்ததற்கு காரணமான அன்பை அடைந்து உடலுறவில் தன்வயம் இழந்து வெளிப்பட்ட சுக்கிலம் பெண்ணின் சுரோனிதத்துடன் கலந்தது. அவ்வாறு கலந்து பனியில் ஓர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இதென்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்ற, அதாவது பனி அப்படின்னா விந்து, மாது அப்படின்னா பெண், பண்டி அப்படின்னா வயிறு, திரண்டு அப்படின்னா ஒன்றாகி, பதும அரும்பு அப்படின்னா தாமரை மொட்டு, கமடம் அப்படின்னா ஆமை, மெய் அப்படின்னா உடல், பனி துளியிலே பாதி சிறிய துளி அளவாய் பெண்ணின் வயிற்றில் புகுந்தது. புகுந்து ஒன்றாகி தாமரை அரும்பை போன்று ஆமையின் வடிவம் கொண்டு கண் உடல் செவி கால் கைகள் என சொல்ல தகுந்த உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து, அதாவது மடந்தை அப்படின்னா பெண், உதரம் அப்படின்னா வயிறு, புவியில் அப்படின்னா உலகில், யோகம் அப்படின்னா நேரம், உருவம் பெற்று உயிர் வளர்வதற்கு 10 மாதங்கள் நிறைவு பெற்று அப்பெண்ணின் வயிற்றிலிருந்தும் வெளியில் வந்து தரையில் விழுந்தது. விழுந்து இவ்வுலகில் பிறந்த நேரமும் கிழமையும் நாளும் சோதிடர்கள் மூலம் ஆராய்ந்து குறித்து கொண்ட பின்பு மகளிர்கள் சேனை தர அணை ஆடை மண்பட உந்தி யுதைந்து கவிழ்ந்து மடமயில் கொங்கை அமுதம் அருந்தி ஓர் அறிவு ஈர் அறிவு ஆகி வளர்ந்து. மகளிர்கள் சேனை அப்படின்னா பெண்கள் கூட்டம், மண்பட உந்தி உதைந்து அப்படின்னா பூமியில் உதைத்து, அமுதம் அப்படின்னா தாய்ப்பால், பெண்கள் கூட்டம் ஏனையில் வளர்த்த பூமியில் உதைத்தும் கவிழ்ந்தும் மயில் போன்ற சாயலை உடைய தாயின் மார்பகங்களில் இருந்து பாலை குடித்து சிறிது சிறிதாக ஒவ்வொரு அறிவாக பெற்று வளர்ந்து வயதடைந்தது. வயதடைந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயிரு போயென நாமம் விளம்ப. மடவார் அப்படின்னா பெண்கள், உவந்து அப்படின்னா விரும்பி, முகந்திட அப்படின்னா முகம் இட, விளம்ப அப்படின்னா பேச, ஒளிர்கின்ற பற்களுடன் ஊரும் உதட்டை பெண்கள் விரும்பி முத்தமிட ஓடி தவழ்ந்து மடிமீது இருந்து மழலை மொழி பேசி வா இரு போ என 2 வார்த்தைகள் பேசியது. பேச உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. அரைவடம் அப்படின்னா இடுப்பு கயிறு, புழுதி அலைந்து அப்படின்னா பொழுது வீசி, பாலர் அப்படின்னா பிள்ளைகள், அணிய வேண்டிய அணிகள் ஆடைகள், இடுப்பு கயிறு அசைய உணவு உண்பவரும் சிற்றுண்டி தின்பவரும் அவர்களுடன் இருந்து தெருவில் இருந்து விளையாடும் போது புழுதி வீசிக்கொண்டு தேடி வரும் மற்ற பிள்ளைகளுடன் ஓடி நடந்து 5 வயதை அடைந்து விளையாடி உயர்தரு ஞான குரு உபதேசமும் தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ் 16 பிராயமும் வந்து. வளர்பிறை அப்படின்னா பிறை சந்திரன், விளம்ப அப்படின்னா கூற, 16 பிராயம் அப்படின்னா 16 வயது, உயர்வான ஞான குருவிடம் உபதேசமும் தமிழ் கலைகளும் அளவு கண்டு வளரும் பிறை சந்திரன் என்று பலரும் கூறிட வாழத் தகுந்த 16 வயதை அடைந்தான். அடைந்து மயிர்முடி கோதி அறுபத நீல வண்டு இமிர் தன் தொடை கொண்டை புனைந்து மணிப்பொன் இலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி
வணங்க. அறுபத நீல வண்டு அப்படின்னா 6 கால்களுடன் கூடிய கரிய வண்டுகள். இமிர் அப்படின்னா பாடுகின்றன. தன் தொடை அப்படின்னா குளிர்ந்த மாலை. பணிகள் அப்படின்னா அணிகள். மாகதர் போகதர் அப்படின்னா இருந்தும் நின்றும் போற்றி பாடுபவர்கள். தலைமுடியை வாரி முடித்து 6 கால்களுடன் கூடிய கரிய வண்டுகள் தங்கி பாடுகின்ற குளிர்ந்த மாலை தலையில் அணிந்து மணி பதித்து பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அணிந்து இருந்தும் நின்றும் போற்றி பாடுவோர் சேர்ந்து வணங்க. மதன சொரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழி வெறிந்து மாமயில் போல் அவர் போவது கண்டு. மதன சொரூபன் அப்படின்னா காமன் போன்று அழகானவன். மங்கையர் அப்படின்னா பெண்கள். மருண்டு அப்படின்னா பயந்து. இவன் காமன் போன்று அழகானவன் என்று அவனை பார்த்து சொல்ல காம மங்கையர் பார்த்து மருண்டு கூடி செவ்வரியுடைய கண்ணால் சுழற்றி மயக்கி சிறந்த மயில் போல் அவர்கள் நடந்து செல்வதை பார்த்து மனது பொறாமல் அவன் பிற கோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழ் அமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. பொறாமல் அப்படின்னா பொறுக்காமல். அவர் பிற கோடி அப்படின்னா அப்பெண்களின் பின்னால் ஓடி. தேடிய மாமுதல் சேர வழங்கி அப்படின்னா தேடிய செல்வம் முழுவதையும் அப்பெண்களுக்கு கொடுத்து, அதாவது உள்ளம் பொறுக்காமல் அவர் பின்னால் சென்று மங்களமான அழகான குடம் போன்ற அப்பெண்களின் மார்பகங்களை அணைத்து திகைத்து இதழ் நீரை பருகி தான் தேடிய செல்வம் முழுவதையும் அப்பெண்களுக்கு தந்தான். அங்கனம் தந்து ஒரு முதல் ஆகிய முது பொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் எழுந்து மதன சுகந்த விதனம் இது என்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து. தனங்கள் அப்படின்னா செல்வங்கள். வம்பில் இழந்து அப்படின்னா வீணாக செலவழித்து. மதன சுகந்தம் அப்படின்னா காம விளையாட்டு. வாலிப கோலம் அப்படின்னா வாலிப பருவம். ஒரு முதற் பொருளாகவும் சிறப்புற்றும் இருந்த செல்வம் முழுவதும் வீணாக செலவழித்து காம விளையாட்டு துன்பத்துக்கு காரணமாகும் என்று எண்ணி வாலிப பருவமும் வேறுபட்ட வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஓர் தடியும் ஆகியே. வளமை அப்படின்னா அழகு. வன்பல் அப்படின்னா வலிமையான பல். திரை அப்படின்னா தோளில் ஏற்படும் சுருக்கம். விரோத குரோதம் அப்படின்னா பகைமை தரும் கோபம். செங்கை அப்படின்னா செம்மையான கை. அவனுடைய அழகும் கெட்டு இளமையும் மாறி வலிமை வாய்ந்த பற்கள் விழுந்து 2 கண்கள் இருண்டு முதுமை அடைந்து நரையும் திரையும் அடைந்து வாத நோயும் பகைமை தரும் கோபமும் கொண்டு கையில் ஒரு தடியும் ஊன்றி வருவது போவது ஒரு முது கூனு மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவித்திமிர் வந்து வாய் அறியாமல் விடாமல் மொழிந்து. மந்தி அப்படின்னா குரங்கு. குந்தி அப்படின்னா உட்கார்ந்து. மதி அழிந்து அப்படின்னா அறிவு கெட்டு. செவித்திமிர் வந்து அப்படின்னா காது செவிடாகி. மொழிந்து அப்படின்னா பேசி. முதுகு கூனுடன் வருவதும் போவதும் ஆக குரங்கை போன்று உட்கார்ந்து நடந்து அறிவு அழிந்து காது செவிடாகி இன்னது செய்வது என்று அறியாமல் திகைத்தான். திகைத்து எந்நேரமும் தொடர்ந்து பேசி துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலர்கள் கோரணி கொண்டு. அதாவது துயில் அப்படின்னா தூக்கம், பொறாது அப்படின்னா பொறுக்காது, துகில் அப்படின்னா ஆடை, சுனை அப்படின்னா நல் உணர்வு, தோகையர் அப்படின்னா பெண்கள், பாலர்கள் அப்படின்னா பிள்ளைகள், கோரணி அப்படின்னா எள்ளி இகழ்தல். தூங்கும் வேளையில் இருமல் வந்து அது பொறுக்க இயலாது தொண்டையும் மார்பும் உலர்ந்து வறண்டு இடுப்பில் உள்ள ஆடை நழுவ நல்லுணர்வு இன்றி பெண்களும் பிள்ளைகளும் எள்ளி இகழ்வதை ஏற்று
கலியுகம் மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச கலகல என்று மலசலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து. சஞ்சலம் அப்படின்னா துன்பம், சார அப்படின்னா பொருந்த. இந்த கலியுக காலத்தில் இவர் தன்மையினை பாருங்கள் என சொல்பவர்க்கு துன்பம் மிக கலகல என்று மலமும் நீரும் பெருகி காலின் வழியாகவும் உடல் மேலும் பொருந்த வழிந்து தெளிவும் இராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் அலைந்து மருண்டு திடமும் அலைந்து மிகவும் அலைந்து தேறி நல்ல ஆதரவு ஏது என நொந்து. அதாவது உரை அப்படின்னா சொல், சிந்தை அப்படின்னா உள்ளம், மருண்டு அப்படின்னா குலைந்து, திடம் அப்படின்னா உடல் வலிமை, மன தெளிவு இல்லாமல் சொல் தடுமாற்றத்தை அடைந்து உள்ளமும் எண்ணமும் குலைந்து உடல் வலிமையும் தப்பி மிகுதியாக துன்பப்பட்டு நல்ல ஆதரவானது ஏதும் இல்லை என வருந்தி மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி நின்ற. மறையவன் வேதன் அப்படின்னா வேதங்களுக்கு உரிய பிரம்மன், தொந்தம் அப்படின்னா தொடர்பு, மேதினி வாழ்வு அப்படின்னா உலக வாழ்க்கை, நிலாது அப்படின்னா நிற்காது. வேதங்களுக்கு உரிய பிரம்மன் தலையில் எழுதிய விதிப்படி இனி மரண கண்டம் வந்தது என தெளிந்து வேறு கண்டம் ஏது, இனி என்ன தொடர்புள்ளது, இனிமேல் வாழ்க்கை ஏது, இனி நில்லாமல் எஞ்சி இருக்கும் கடன்முறை பேசும் என உரை நா உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று. நா உறங்கி அப்படின்னா நாவானது குழறி கடன் முதலியவை பற்றி ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த நாவானது குழறி இழுத்து கொள்ள கைகளால் சாடை காட்டி உண்ட கஞ்சி பக்கங்களில் ஒழுகிட உடலில் உள்ள பஞ்ச பூதங்களும் விடும் மூச்சும் தடைப்பட்டு நின்றிட வளர்பிறை போல எயிரும் உரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இளங்க மாமலை போல் யமதூதர்கள் வந்து. எயிறு அப்படின்னா பல், உரோமம் அப்படின்னா முடி, சிறு குஞ்சி அப்படின்னா சிறு குடுமி, இளங்க அப்படின்னா விலங்க, மாமலை அப்படின்னா பெரிய மலை, வளர்ந்த பிறைச்சந்திரனை போல் பற்களும் மயிரும் சடையும் சிறு குடிமியும் உள்ளமும் கருத்த வடிவம் கொள்ள பெரிய மலை போல யம தூதர்கள் நெருங்கி வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து. கொடு போக அப்படின்னா கொண்டு போக, மைந்தர் அப்படின்னா பிள்ளைகள், நொந்து அப்படின்னா வருத்தப்பட, மாழ்கினர் அப்படின்னா மறைந்தார். பாச வலையை வீசி உயிரை பறித்து கொண்டு போக பிள்ளைகளும் வந்து குனிந்து வருத்தப்பட மடிமீது விழுந்து மனைவி அழ இவர் மறைந்தார். அங்கனம் மறைய அவருடைய வயதை கணித்து பழையவர் காணும் எனும் அயலார்கள் பஞ்சு பறந்திட நின்றவர் பந்தர் இடுமென வந்து பறையிட முந்தவே பிணம் வேக விசாரியும் என்று. பழையவர் அப்படின்னா மிகவும் வயதானவர், அயலவர் அப்படின்னா மற்றவர், பந்தர் அப்படின்னா பந்தல். இவர் மிகவும் வயதானவர் என்று சொல்லும் அயலவர் பஞ்சு போல் ஓடி இருந்தவர், பந்தர் முதலானவற்றை அமைப்பீர் என்று கூற பறையறைவோர் வந்து பறையை அறைய தொடங்க பிணத்தை கொண்டு சுடுகாட்டில் எரிப்பதற்கு விசாரியுங்கள் என்று பலரையும் ஏவி முதியவர் தாம் இருந்த சவம் கழுவும் சிலர் என்று பனித்துகில் தொங்கல் கலபம் அணிந்து பாவகமே செய்து நாரும் உடம்பை ஏவி அப்படின்னா அனுப்பி, பனி அப்படின்னா அணி, துகில் அப்படின்னா ஆடை, தொங்கல் அப்படின்னா மாலை, கலபம் அப்படின்னா கலவை சார்ந்து, பாவகம் அப்படின்னா அலங்காரம், பலரையும் அனுப்பி விசாரித்து சில முதியவர் பிணத்தை கழுவுங்கள் என கூறி அணி, ஆடை, மாலை
மாலை கலவை சாந்து முதலியவற்றை அணிந்து அலங்காரம் செய்து துர்நாற்றம் வீசும் உடலை வரிசை கெடாமல் எடும் என ஓடி வந்து இளமைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நொந்து கடுகி நடந்து அப்படின்னா விரைந்து நடந்து சுடலை அப்படின்னா சுடுகாடு நொந்து அப்படின்னா வருந்தி பிணம் எடுக்கும் முறைமை கெடாது எடுப்பீராக என்று கூற ஓடி வந்து பிள்ளைகள் குனிந்து தாங்கி விரைந்து நடந்து சென்று சுடுகாட்டை அடைந்து மனித வாழ்வு இவ்வளவுதானோ என்று வருந்தி விறகிடை மூடி அழல் கொடு போட வெந்து விழிந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே. அழல் அப்படின்னா நெருப்பு, நினங்கள் அப்படின்னா கொழுப்பு, நீரு அப்படின்னா சாம்பல், ஆளுமே அப்படின்னா ஆட்கொள்ள வேண்டும். விறகை அடுக்கி மூடி மறைத்து தீயை மூட்ட உடல் வெந்து பிணம் விழுந்து நொறுங்கி கொழுப்பு உருகி எலும்பு கருத்து நெருப்பு அடங்கி ஒரு கைப்பிடி அளவு சாம்பலும் ஆகாத உடலை நிலையானது என்று எண்ணும் என்னை இறைவா இனிமேல் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் உடல் கூற்று வண்ணம் முற்று பெற்றது. மீண்டும் பொதுவான பாடல்கள் ஒரு 9 இருக்குங்க. அந்த பாடல்களும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.